விஷால் ஃபர்ஸ்ட் ஒரு விஷால் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு. வெள்ளம் வந்துருச்சு, மக்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த நடிகருமே குரல் கொடுக்காத போது நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா நம்ம தான் வந்து நல்லவன், நம்ம வந்து மக்களுக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கம் வந்து எந்த உதவியுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வீடியோ போட்டோம்னா யாரும் எந்த நடிகருமே குரல் கொடுக்காத போது விஷால் மட்டும் குரல் கொடுத்தார்ல, அவர் தான் உண்மையான நடிகர், அவர் தான் புரட்சி தளபதி சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து, நான் பொதுவா சொல்றேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு, 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவர், ஒரு படத்துக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் வந்து 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டாரு. விஷால் சும்மா வாய் தானே பேசினார், அவர்கிட்ட இல்லாத சொத்தா, அவர் ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாருன்னு தெரியுமா? 50 கோடி 500 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவர், 500 கோடி சொத்து மதிப்பு உள்ளவர் வந்து சும்மா வீடியோ போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்காப்ல, வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு வீடியோ போறாப்ல. ஆனா இந்த நடிகரை பாரு, ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காப்ல. 5 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து காசோலை கொடுத்துட்டாப்ல வெள்ளத்துக்கு. அப்போ வந்து அவர் ஹீரோ ஆயிட்டாப்ல. இன்னும் ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தோட சம்பளத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிருவோம். ஒரு படத்தோட சம்பளம் அவருக்கு வந்து 50 கோடி ரூபாய், அந்த 50 கோடி ரூபாய வந்து நன்கொடையா மக்களுக்கு கொடுத்துட்டாரு. இவர் தான் உண்மையான ஹீரோ, இவர் தான் கரெக்ட், இவர் தான் சரி. பாரு, தலைவர் வந்து 50 கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு வெள்ளத்துக்கு கொடுத்துருக்காரு சரிங்களா அப்படிங்கிறது. இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு தலைவர்னே வச்சுக்கிறோமே, அவர் சொன்ன ஒரு கருத்து, பொது சேவையில கிடைக்கிற ஒரு நிம்மதி, மற்றவங்களுக்கு உதவி பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு நிம்மதியுமே சுயநலம் தான். பொது நலத்துல இருக்கக்கூடிய சுயநலம் இருக்குல்ல, அதுவுமே சுயநலம் தான். அதாவது ஒரு மக்களுக்கு உதவுறதா இருக்கட்டும், ஒரு பொது சேவையில கிடைக்கக்கூடிய நிம்மதி, ஒரு திருப்தி வந்து அதுவுமே வந்து சுயநலம் தான். சரி, நான் பொது சேவை வந்து ஒரு அந்த நான் ஒரு சேவை பண்றேன், அதுல எனக்கு எந்த திருப்தியும் இல்லை, ஆனாலும் பண்ணலைன்னா நம்மளை வந்து இந்த சமூகம் வந்து காரி துப்பும்ன்றதுக்காக நான் வந்து உதவி பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே சுயநலம் தான் சரிங்களா. நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றது மூலம் உங்க மனநிறைவு இருக்கு, சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது மாதிரியான ஒரு சுயநலம் எதுவுமே இல்லை. ஆனா இந்த இடத்துல நான் உதவி பண்ணலைன்னா என்னைய வந்து அந்த சமூகம் வந்து காரி துப்பும், மக்கள் வந்து என்னை காரி துப்புவாங்க, அதனால நான் ஒரு உதவி பண்றேன் அது அப்படின்டா அது அதை விட மோசமான ஒரு சுயநலம். அப்படி இருக்கும்போது எல்லாமே சுயநலம் தான் சரிங்களா. 50 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குற ஒருத்தர் வந்து 50 கோடி ரூபாய் வந்து நன்கொடை கொடுத்துட்டாருன்னா அவர் வந்து பெரிய ஆளா? அவர் அதன் மூலமா அவருக்கு வந்து அடுத்த பட வாய்ப்பு வரப்போகுது, அதுல ரசிகர் கூட்டம் வந்து அதிகரிக்க போகுது சரிங்களா. இது எல்லாமே ஒரு வியாபாரம் தான். நம்ம ஏன் நடிகரை வந்து ஒரு லெவலுக்கு மேல வச்சு கொண்டாடுறோம்? நடிகர் அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஒரு பயணம் நினைக்கிறேன், ஒரு படம் ஹெலிகாப்டர் ஹைஜாக் பண்ணிடுவாங்க, அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. எந்த மாதிரினா வந்து, நீங்க போய் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சொல்லி, நீங்க தான் என்னுடைய ஹீரோ, நீங்க தான் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹைஜாக் பண்ணிடுவாங்க ஏரோப்ளேனை, நீங்க போய் காப்பாத்துங்க. நான் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லுவாப்ல. எப்படி நான் போய் காப்பாற்ற முடியும், நான் படத்துல தான் ஏன் பண்ண முடியும், படத்துல அதெல்லாம் ஸ்டண்டியா, எனக்கு ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பாரு, அவர் பண்ணுவாரு, டூப் போட்டு பண்ணுவோம்யா, நான் எப்படியா போய் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வந்து டூப் டூப் போட்டு பண்ணுவாங்க, ஸ்டன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிஜத்துல வந்து அவங்க ஹீரோலாம் கிடையாது சரிங்களா. அவங்க படத்துக்குள்ளதான் ஹீரோ. ஒரு நடிகர் வந்து அது அவங்களுடைய தொழில் சரிங்களா. சார் நீங்களா? சார் என் பேர் பாலாஜி சார், உங்களோட பரம ரசிகன் சார். உங்க படம்னா ரொம்ப உயிர் சார். போன படத்துல இந்த வில்லனோட கைய பிச்சு அதாலே அவன் அடிச்சிங்க பாருங்க, சூப்பர் சார். அதுக்கப்புறம் அந்த பஞ்ச் டைலாக், தோனி அடிச்சா சிக்ஸரு, நான் அடிச்சா பஞ்சர்னு. சார் இன்னும் 20 வருஷத்துக்கு உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஐயோ கையோ அவ்வளோ கால் இல்லையே சார். ஒரு நிமிஷம் சார். சார் சினிமாவோட நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ஹலோ கிட்டேண்டி. நான் தாண்டி ஃப்ளைட்ல என் பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடி பார்க்கலாம். க்ளூவா சார்? என் ஒய்ஃபு உங்களை கண்டுபிடிக்க க்ளூ கேக்குறா சார். அதாண்டி போன படத்துல பாஞ்சு வந்த புல்லட்ட பல்லாலே கடிச்சு துப்புனாரு, ஷைனிங் ஸ்டார் அவரே தான். நிஜமா சார்? நம்ப மாட்டேங்கிற சார். ஒரு ஹலோ சொல்லுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ கேட்டுச்சா? கேட்டுச்சா? சார் பிஸியா இருக்காரு, வரும்போது போட்டோட வரேன். ஏதோ பிளான் பண்றீங்க புரியுது. 5 பேர் தான் சார். இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? நீங்க தனியாள் இல்லை சார், உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு.
ராமருக்கு அணில் உதவுன மாதிரி என்னால் எதாவது செய்ய முடியும்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாங்க. அவங்களுக்கு தெரியாது, நீங்க பார்த்தா சைலண்ட், பாஞ்சா வயலண்ட். மிட் நைட்டில் அட்டாக் பண்ணுறது தான் சார் கரெக்டு. என்னடா அமைதியாக இருக்கீங்களேன்னு கொஞ்சம் குழம்புனேன். வீரமகன் படத்தில் நீங்கள் பேசின பஞ்சு டைலாக் ஞாபகத்துக்கு வந்தது. உங்களோட அமைதிக்கான காரணம் புரிஞ்சுது சார். என்ன டைலாக்? காடு அமைதியாக இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம், கடல் அமைதியாக இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம், நான் அமைதியாக இருந்தா எதிரிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தான் எங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும். என்னோடதையும் சேர்த்து சாப்பிடுங்க சார். அப்படி வெறி ஏத்துங்க. வர்றான்டா என் தலைவன். எக்ஸ்கியூஸ் சார். ஆல் தி பெஸ்ட் சார். என்னை எழுப்புறதுக்கு மறந்துடாதீங்க. சார் சார் ஒண்ணுமே பண்ணலையா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கும் கலாஸ்ரீக்கும் கனெக்ஷன் பெருசா கிசு எழுதிட்டாங்க. எங்களெல்லாம் எப்ப காப்பாற்ற போறீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்க. யோ, நான் என்ன பண்ணணும்? என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? உங்களை நம்பி தானே சார் நாங்களாம் இருக்கோம். வெறும் 5 பேர் உங்களால அடிக்க முடியாதா? யோ, அதெல்லாம் சினிமா. பைத்தியக்காரத்தனமா உளறாத. நான் உளறேனா? அப்ப புல்லட்ட பல்லால கடிச்சது, ஹெலிகாப்டர் தாவி பிடிச்சதெல்லாம் அது நான் இல்ல, ஏன் டூப். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் டூப். யோ, சினிமால பண்ற ஃபைட்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியாதியா? ஆனா லவ் மட்டும் சினிமா விட 10 மடங்கு ரியல் லைஃப்ல பண்றீங்க. சினிமா வேற, வாழ்க்கை வேறனா? ஷைனிங் ஸ்டார் டைட்டில் கொடுத்த போதே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே? ஆக்ஷன் ஸ்டார், அர்ஜென்ட் ஸ்டார், புரட்சி பேர். எந்த நாட்டில் புரட்சி பண்ணீங்க? கியூபாலியா இல்ல பொலிவியாலயா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? இவங்கெல்லாம் பயங்கரமான டெரரிஸ்ட். இவங்களை யாராலையும் அடிக்க முடியாது. சரி, அடிக்க வேண்டாம். டேஞ்சர்மேன் படத்துல தீவிரவாதிகளை பேசியே திருத்துனீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணுங்க. நான் பேசி திருத்தினது நிஜமான டெரரிஸ்ட் இல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட். நான் சொன்னா கேட்பாங்க. இவங்கிட்ட நான் போய் அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஐயோ, அது பாத்தியா? உன் பேச்சு கேட்டு நான் ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? மிஸ்டர், ஹீரோசம் காட்டுறதுக்கு இடம், பொருள், ஏவல் இதெல்லாம். என் தாய்க்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன். என் தாய் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நானே ஓடுவேன். நீங்க சொன்ன பஞ்சு டைலாக். உங்களை எங்கேயோ பாத்திருக்கேனே சார். இவரை தெரியாதா? பெரிய ஆக்ஷன் ஹீரோ. உங்களை மாதிரி பல பேர் வச்சு. சார், ரொம்ப பில்டப் பண்றது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க போங்க சார். யோ, இன்னும் ரோட்டி இப்படி மாட்டி விட்டா அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார். 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? ஓகே. ஒரு 50,000 ரூபாய் 50 கோடி ரூபாய் கொடுக்குறாருன்னா அவரால் 50 கோடி ரூபாய் எடுக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னா 1 லட்சம் ரூபாய் எடுக்க முடியும். யாருக்கிட்ட இருந்து எடுக்க முடியும்? நம்ம கிட்ட இருந்து. நம்ம ஒரு நடிகரை ஏன் முன்னாடிலாம் டேரக்டரா இருப்பாங்க, இப்ப டேரக்டர்லாம் நடிகர் ஆயிட்டாங்க. ஏன்னா நடிகருடைய பவர் அந்த மாதிரி. சரிங்களா? நடிகர் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு சாமானியன் பாலிடிக்ஸ்ல ஒரு புரட்சி பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஆனா ஒரு நடிகனுக்கு ஒரு பேன் பேஜ் இருக்கு. அதை பயன்படுத்தி அவர் அரசியலுக்கு மற்றவங்களுக்கு உதவலாம். நான் விஜய் சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். இப்ப சரத்குமாரா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாருமே நடிகரா இருந்து வந்தவங்க தான். ஆனா எம்ஜிஆர்லாம் நடிகரா இருந்து வந்தவங்க இல்ல, அரசியல் இருந்தா நடிக்கவே வந்தவர். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம நடிகரை நடிகரா பார்ப்போம், தலைவரை தலைவரா பார்ப்போம். சரிங்களா? ரெண்டையும் குழப்பிக்கிற வேணாம்.